அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்பா. இன்னைக்கு மகா கந்த சஷ்டியின் 7வது நாள், திருக்கல்யாண நாள், நிறைவு நாள்ல நம்ம விரதத்தை காலை வேளையில ஆரம்பிச்சிருக்கோம். விரதம் தான் இன்னைக்கும். நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாப்பா, இன்னைக்கு காலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருக்கல்யாண நாள். திருக்கல்யாணம் முருகருக்கு நேற்று சூரசம்ஹாரம் பண்ணார். இன்னைக்கு வள்ளி தெய்வ சேனாவை திருமணம் பண்ண போறாரு. ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல எத்தனை மணிக்கு திருக்கல்யாணம் நடக்குதுன்றத பார்த்துட்டு அந்த கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ 7வது நாள் அதை கரெக்டா நம்ம பூர்த்தி பண்ணணும்னா நம்மளோட எல்லா வேண்டுதல்களையும் அந்த முருகன் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாருன்றது இது உண்மையான விஷயம். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வேணும்ன்றவங்க, குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை வரம் வேணுன்றவங்க பாலாடையில இன்னைக்கும் விளக்கு போடுங்க. இன்னைக்கு காலையில நான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க நான் தாதகாப்பட்டி ஏரியால இருக்கிற அம்பாலேரி 8வது தெருவில் இருக்கிற வழிவிடு முருகன் கோயில தான் நான் போய் கல்யாணம் பார்க்க போறேன். கல்யாணம் இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல மாலை வேளையில 5 மணிக்கு ஆரம்பம்னு சொல்லி வந்துட சொல்லியிருக்காங்க. நான் அங்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டுக்கு திருக்கல்யாணத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி நான் பிரசாதம்லாம் செஞ்சு வச்சிருவேன். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பிரசாதமும் வச்சிருந்தோம். இன்னைக்கு கல்யாண மாப்பிள்ள, இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த நம்ம காட் முருகன். நம்ம முருகன் பக்கத்திலே உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில விரதத்தை அருமையா ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் பூஜையை நான் காட்டுறேன், பேசி முடிச்சுட்டு இறுதியில காட்டுறேன். இன்னைக்கு பிரசாதமா பாத்தீங்கன்னா ஏலக்காய் நாட்டு சக்கரை தட்டி போட்டு பால் தான் வச்சிருக்கேன் பிரசாதமா. இன்னைக்கு சர்க்கோண தீபம் ஏத்தியாச்சு. ரொம்ப 3:30 மணிக்கு எந்திரிச்சு. இப்ப மணி பாத்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. ஸோ நம்ம பூஜையை முடிச்சிட்டோம். கந்தகுரு கவசத்தை தான் பாராயணம் பண்ணேன். அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாவே சரவண பவ சொல்லுங்க. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா போற்றி. இதையும் சொல்லுங்க. இது சொல்றதுல ரொம்ப சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு தடபுடல் விருந்து தான் என் அப்பா முருகனுக்கு நான் பண்ண போறேன். நெய்வேத்தியமா சாப்பாடு, சாம்பார், தலவாழை இலை போட்டு சாப்பாடு, காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார், ஒரு கூட்டு, பொரியல், பாயாசம், வடை, அப்பளம் இந்த மாதிரி செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியமா படைச்சிட்டு வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு 6 குழந்தைகள், 6 முகம் இல்லையா அவரு, அதனால 6 குழந்தைங்க கணக்கு. 6 மேல எத்தனை குழந்தைங்க வந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு வீட்டுல தலவாழை இலை போட்டு அவங்களுக்கு சாப்பிட வச்சு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த விரதத்தையே நான் மாலை வேலையில தான் கல்யாணத்தை பார்த்துட்டு முருகருக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடை போட்டு அப்புறமே தான் நான் இந்த விரதத்தை முடிப்பேன். இன்னைக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. தலவாழை இலை போட்டு தான் விருந்து வைக்கணுமான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடியதுனால அதனால ஒரு நாட்டு சக்கரை தட்டி போட்டு பால் வச்சுட்டு ஒரு சக்கரை பொங்கல் செய்யுங்க. சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைச்சு சந்தோஷமா இனிப்போட நம்ம இந்த சஷ்டி விரதத்தை நல்லபடியா முடிச்சுக்கலாம். முடிக்கிறது நல்லதே. இனிப்பா முடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும், நீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணம் தள்ளி போகுது, என் பையனுக்கு மகளுக்கு இது மாதிரி தள்ளி போகுது, கண்டிப்பா அடுத்த வருடம் நல்ல ஒரு வரன் அமைன்றவங்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். அதனால குடும்பத்துல கஷ்டம் எங்களுக்கு இருக்கு, இந்த வருடம் நான் இவ்வளவு கடனோட இருக்கேன், அடுத்த வருடம் இந்த கடனெல்லாம் அடிச்சு நாங்க நிம்மதியா வாழணுன்றவங்களுக்கு அந்த விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைங்களோட நல்வாழ்க்கை எல்லாமே நம்ம இனிப்பான விஷயங்களா நம்மளுக்கு இந்த வருடம் அடுத்த சஷ்டிக்குள்ள நம்மளுக்கு அமையும். அடுத்த வருடம் சஷ்டி எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவீங்க பாருங்க, சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே குழந்தை வரும். அகப்பையில குழந்தை வரும். நல்ல விஷயங்கள் வரும். கவிதா சிஸ்டரோட பேரனுக்கு தர்ஷனுக்கு கண்டிப்பா உடல்நிலை சரியாயிடும். அப்புறமே பாத்தீங்கன்னா நம்ம காமினியோட அப்பாக்கு ஜெயபால அவங்க பேரு, அது காமினி தான் ஞாபகம் வருது. காமினியோட அப்பாவுக்கு வெளிநாட்டுல கண்டிப்பா வேலை கிடைக்கும். வினோதினிக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த வருடம் மடி நிறைச்சி கடவுள் ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. பாலாவுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை, நம்ம உறவுகள், இவங்கெல்லாம் நம்ம உறவுகள், பாலாவுக்கு நம்ம குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கணும். கண்டிப்பா நடக்கும். நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். எல்லாம் நம்ம உறவுகள் எல்லாருக்குமே நினைச்ச காரியம் நினைத்தபடி முருகர் கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. எல்லாத்துக்காகவும் வேண்டியிருக்கேன். கவலைப்படாதீங்க, எல்லாமே ஜெயமா முடியும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்னைக்குமே அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி காலையில இருந்து முருகரை கல்யாணம் பார்த்துட்டு தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டாலும் அந்த மாதிரியும் கட்டாயம் கிடையாது. நீங்க பார்த்துட்டு, ஏன்னா நம்ம இத்தனை நாள் விரதம் இருந்துட்டோம், அந்த 7வது நாள் கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிடுவோம். ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, நம்ம நல்லபடியா அந்த விரதத்தை முடிச்சோன்ற அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால அப்படி சொல்றேன். அதுதான் வர முறையும் கூட. இல்லையம்மா எங்களால சாப்பிடாமலாம் இருக்க முடியும்னா
கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு நல்லா திருப்தியாக வந்து முருகருக்கு ஏதோ ஒரு பிரசாதத்தை படைச்சி அவருக்கு வந்து நல்லபடியாக, ஆனால் இனிப்பு சம்மந்தமான பிரசாதத்தை படைச்சி நீங்கள் வந்து அவரை நல்லபடியாக பூஜிக்கலாம். நானும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன். கடவுள் வந்து அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முருகரை அது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிப்பேன். என்னோட வேலை, வீட்டு வேலை, இந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணிப்பேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலையெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பூஜை அறையை நம்ம பார்த்துருவோமா? இதை நான் எந்திரிச்சு காட்டுறேன், ஒரு நிமிஷம். இன்றைக்கி நம்ம வந்து முடிச்சாச்சு. நான் இது மாதிரி நீங்களும் வந்து பூஜையை பண்ணுங்கள். ஓகே, பூஜை அறையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரே நிமிஷம் பாருங்கள். பிரசாதமாக வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை, ஏலக்காய் தட்டி போட்ட பால், முருகருக்கு சம்பங்கி மாலை, செவ்வரளி மாலை, இந்த 7 நாளும் நம்ம அந்த செவ்வரளி மாலையை விடாமல் நம்ம வந்து முருகருக்கு இன்றைக்கி போட்டாச்சு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாலை, இந்த செவ்வரளின்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வராகியம்மன், மகாலட்சுமி தாயார் எல்லாத்துக்குமே நல்ல பூக்களெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக பூஜைகளை நான் வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, நம்மளோட வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதில் நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், முருகர் வந்து பூவை வந்து போட்டிருக்காரு. எங்கள் எலும்புச்சம்பளத்து மேலே இருந்து பூவை கொண்டு வந்து கீழே வந்து பாருங்கள், இங்கே விளக்கில் விழுந்துருச்சு. இங்கேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? சொல்லிகிட்டு இருக்கும் போதே பூ வந்து விழுந்துருச்சு. இருங்க இன்னொரு தடவைப்பா. இங்கே வச்சுருந்த பூ இங்கே பாருங்கள், நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லும் போது விளக்கில் வந்து பூ வந்து விழுந்துருச்சு. ஸோ அந்த பூவை வந்து நம்ம எடுத்து இங்கே வச்சுக்குவோம். முருகர் எல்லா நேரத்துலையும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், எல்லா நேரத்துலையும் எல்லா ஒரு விதமான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுப்பாரு. சரி, நானும் விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் முடிஞ்சால் விரதம் இருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் சண்முகநாதனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.